வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு யூத் காங்கிரஸ் உடைய ஜெனரல் செக்ரட்டரி அட்வொகேட் அலீம் அல் புகாரி அவர்கள். அவர்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர்கிட்டயே கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் உடைய ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி 2 முறை விஜய சந்திக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போடுறாரு. பொருளாதார ரீதியில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தையும், தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி, தமிழ்நாடு மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு கூட்டணியிலேயே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. திமுக தரப்புல இருந்து ரியாக்ஷன்ஸ் வருது. காங்கிரஸ் தரப்புல இருந்தே சில தலைவர்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அருமனையில நடந்த கிறிஸ்துமஸ் விழால மேடையிலேயே வந்து சொல்றாரு, இளைஞர்களுக்கு வந்து காங்கிரஸ் இளைஞர்களுக்கு திமுக கூட்டணி வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. காங்கிரஸ் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. விஜயோட கூட்டணி போனா நல்லா இருக்கும். அதைத்தான் இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னதான் நடக்குது காங்கிரஸ்ல? ஒருவேளை திமுக கூட்டணியோட சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறதுனால ஆழம் பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்? ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டார், சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து ஆட்சிமை பணிக்காக செல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு பாடம் எடுக்கிறார். ஒரு ஓப்பன் ஃபோரம்ல எடுக்கிறார். அங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஆங்கிலம் பேசப்படுவதனால் ஆங்கில நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாடா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல உதாரணங்களை சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நாடா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு காலத்திலயும் இவனுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாடாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்முடைய தேசத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி சொல்றப்ப அப்ப ராமச்சந்திர குஹா அதை குறிப்பிடுகிறார். 4-5 பேர் எழுந்திருத்து ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பல இனம், பல குழு, பல பிரிவாக இருப்போம். ஆனால் நாங்கள் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள மாட்டோம் என்று அந்த 4-5 பேர் சொன்னார்கள். அந்த 4-5 பேர் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு, சுதந்திரத்துக்கு முன்னால அப்ப இதுல என்ன நான் இந்த வரலாற்று குறிப்புல இருந்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்ப கடந்த காலங்கள்ல என்கிட்ட இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டிபேட்ஸ்ல பங்கெடுக்கும் பொழுதும், இது மாதிரி நேர்காணல்கள்ல பங்கெடுக்கும் பொழுதும் கேட்பாங்க, இப்படி இருக்குதே, அப்படி சொல்றாங்க, இவர் இப்படி சொல்றாரு. அப்ப நான் சொல்லுவேன், இதுதான் ஜனநாயகத்துடைய ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவேன். சிலர் நினைக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா போறதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அதுதான் அழகுன்னு போகலாம். ஆனால் பல பேருக்கு பல கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களை உள்வாங்கி போகணும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் கருத்துக்கள் சொல்வதற்கு, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறாரு, இப்படியும் ஒரு சில பேருக்கு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, அது ஒரு கருத்து வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சரி. அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக மாறும் பொழுது, அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பம் விளைவிப்பது என்பது வேறு, கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கு, அதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற. இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு போய், இப்ப இதுக்கு முன்னாலதான் சொல்றேன், அது மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், இதாங்க ஜனநாயகத்துடைய அழகு. நீங்க பிஜேபியை பார்த்து பார்த்து ஒரே மாதிரி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தலைவர், ஒரே கருத்து, ஒரே பாலிசி, ஒரே மாதிரிதான் எல்லாரும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. அது இந்தியாவுக்கு அழகு இல்லை. அதுக்காக அந்த குஹாவுடைய உதாரணத்தை சொன்னேன். எங்களுக்குள்ள பல கருத்து இருக்கும், பல இது இருக்கும். இதை ஏற்று வர்றதுதான் காங்கிரஸ். உதாரணத்திற்கு திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து எப்படி ஒரு சீரா ஒரே மாதிரி இருக்கும், அது மாதிரி காங்கிரஸ் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் யதார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது எப்போ இதுக்குன்னு ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கும் இல்லையா, சட்டத்துல சொல்லுவாங்க, there is a லக்ஷ்மண் ரேகா, you should not cross the லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மண் ரேகா எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, நாம் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறோமோ அவர்களுக்கே அது லாபத்தை உண்டாக்கி விடும் அளவுக்கு மாறுகிறதா, அங்கதான் அது லக்ஷ்மண் ரேகா இருக்கு. இப்ப இந்த செயல்பாடுகள் லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணது அப்படிங்கும் போதுதான் நம்மளே மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகைய நான் புகாரா அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. அவர் அதான் சொல்றாரு, எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம், அந்த உரிமை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறோம், அது காங்கிரஸ் உடைய தனிச்சிறப்பு. ஆனா when they are crossing the லக்ஷ்மண் ரேகா, இது அந்த அந்த எல்லையை கடந்து விமர்சனமாக இது பார்க்கப்படும் பொழுது அது கட்சியை பலகீனப்படுத்தும் அப்படின்னும் போது அது ஒரு தேசிய தலைமைக்கு அது ஒரு புகாராக எத்தி வைக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது ஒரு முக்கியமான பேச்சு. இப்ப சொல்றாங்க விஜய்க்கு கூட்டணி போலான்னு. இப்ப இது லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ண ஒரு செயலாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது குழப்பத்தை உண்டாக்கும், இது குழப்பத்தை உண்டாக்கி கட்சிக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்போ
எல்லாருக்குமே தான் இப்போ இப்போ இதே தலைவர் செல்வ பெருந்தகை தான் வந்து காமராஜர் ஆட்சின்னு பேசினாரு. உறுதியா நின்னோம் அதுல. அப்படின்னா நீங்க வந்து திமுக ஏங்க எல்லாருக்கும் தனித்தனியா கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அகைன் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு விரும்புவீங்களான்னு யாராவது கேட்பாங்களா? எங்களுக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்னா நாங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைப்போம். அதுதான் எங்களுக்கு அப்ப உங்களுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு வந்து காமராஜர் மாடல் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு காமராஜர் ஆட்சி அமைக்கணும். இதை வந்து உறுதியா சொன்னோம். அதிக சீட்டுகள் வேணும். பெரிய அளவில் அதிக சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு எங்களுடைய கிரீஷ் சோடங்கர் சொன்னாரு. ஆமா, அப்படிதான் கேட்போம். அதுல இதனால வந்து ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அது ஆரோக்கியமானது. ஆட்சியில பங்கு கேட்போம்னு வேற சொல்றாரு அவரு. என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஆரோக்கியமானது. ம். அதெல்லாம் வந்து ஆரோக்கியமானது. எங்க கட்சி வளரணும், கட்சிக்கு வந்து பேர் இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் வந்து ஆரோக்கியமானது. அது சரியும் கூட. அதுக்கு பின்னால நம்ம வந்து அணிவகுத்து நிற்போம். ஆனால் இதுல யாரோட சேர்ந்துக்கிட்டு அதிகாரத்தை பங்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியில எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும். நாங்க அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு கடுமையா உழைப்போம் அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்ப பிரச்சனை வருது. எங்கன்னா திடீர்னு விஜய் பத்தி இழுத்துட்டு வரும்போது இப்ப அங்கதான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுது. அந்த கான்ட்ரவர்சியில நம்ம என்ன நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத வேகமா அதை வெளிப்படுத்துறோம், உறுதியா வெளிப்படுத்துறோம். என்னென்ன அப்படின்னு சொல்ல வரும்போது விஜயை ஆதரிப்பதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஆதரவை கொடுக்கும். இப்ப நம்ம கூட சன் நியூஸ்ல செய்திகள் வந்து பியூஷ் கோயல் வந்து சொன்னாரு, நீங்க வந்து விஜயை வந்து விமர்சிக்காதீங்க, அது விமர்சிப்பதன் மூலமாக வந்து நமக்குத்தான் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப இதுல இருந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியலையா? இப்ப வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் இதை ஏத்துக்காம கருத்து தெரிவிக்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆஹ், அது அவங்க சொன்னது தானே, நாங்களா சொன்னோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா இவர்களுடைய நிலைப்பாட்டுல என்னவா இருக்குதுன்னா, கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பிரிச்சு போட்டுடலாம் ஈஸியா. கரூருக்கு முன் வந்து அவர் இப்பதான் சொன்னேன், நான் வந்து விஜய் அவர்கள் அந்த முதல் மாநாட்டு உரையை நிகழ்த்துறப்ப அந்த விக்கிரவாண்டி இஃப் ஐ எம் ரைட், விக்கிரவாண்டி உரையை நிகழ்த்துறப்ப ஃபர்ஸ்ட் மாநாட்டு நிகழ்ச்சி உரை நிகழ்த்துறாரு. அப்ப அப்படியே லைவ்ல பாத்துக்கிட்டே இருந்தேன் டிவில. அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்ன உடனே என்னை அறியாமல் நான் கை தட்டினேன். அந்த அக்செப்டன்ஸ் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. வி ஆர் நாட் அப்போசிங் விஜய் ஆஸ் வி ஆர் அப்போசிங் ஆஸ் ரிகரஸ்லி விகரஸ்லி வி ஆர் அப்போசிங் பிஜேபி. அந்த நிலைப்பாடு கிடையாது. சரி, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஒரு கொள்கை தலைவரா அவரை ஏத்துக்கிட்டதுல எங்களுக்கு சந்தோஷம். அதை வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒண்ணு இருக்கு. அடுத்து ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்க அந்த கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க அவங்க. ஓ, நீ அந்த ஆளா நீ, அப்ப நம்ம செக் பண்ணுவோம் ஏறி உன்னை அப்படின்னு. அப்படி கொடுக்கிற நெருக்கடியில ஏற்கனவே உறுதியாக நின்ற கட்சி ஒண்ணு இருக்குது. இப்ப இப்ப ஒரு புதுசா இவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது இப்ப ஏற்கனவே உறுதியா நின்ன கட்சியை விமர்சிக்கிற அளவுக்கு இவருக்கு தகுதி இருக்கிறதாங்கிற கேள்வியை தான் நாங்க வச்சோம். அந்த லெவல்ல அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இல்லையா, விஜய்னா சாஃப்ட் கார்னர் இருக்கா ஏன் அப்படின்னா, சரி சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி நிப்பாரா? அப்ப அப்ப அப்படி நின்றாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்வதில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனித குலத்துக்கு எதிரான கொள்கைகளை எதிர்கொள்வதில் இவரும் ஒரு பெரிய லீடர் இருப்பா அப்படின்னு நம்ம அங்கீகரிச்சிருக்க முடியும். அப்ப அந்த டைம் ஒரு கிடைச்சது. நான் பலமுறை சொல்லிட்டே வந்திருக்கேன். இப்போ நியூஸ் 18 டிபேட்ல லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கூட சொன்னேன், "ஏங்க, நேரடியா விஜயோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவர் வந்ததுல இருந்து என்னென்ன முரண்கள் வருது. இப்ப தந்தை பெரியாரை வந்து கொள்கை தலைவர்னு சொன்னாரு. சீமான் வந்து மட்டமா கேவலமா வந்து சீமானும் சீமானுடைய ஆட்களும் பேசினாங்க. ஒரு சின்ன எதிர்ப்போ அல்லது விஜயுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ கூட ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோ அதை விமர்சிச்சோ எதுவுமே பேசல. அப்ப அங்கிருந்து அந்த முரண்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கொள்கை தலைவர்னு போது அது எதை வச்சு உங்களை அங்கீகரிக்கணுமோ அங்கிருந்தே உங்களுடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த இடத்துல இதை நம்ம கண்டிக்கிறோம். விஜயோட கூட்டணி என்று பேசி விஜய்கிட்ட கூட்டணி போறதான் விரும்புறாங்க என்று பேசுவதெல்லாம் மிக குறுகிய காலகட்டத்திலே வர இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் நமக்கே பலகீனத்தை, நம்முடைய கட்சிக்கு பலகீனத்தை, நாம் எதை நோக்கி நம்முடைய கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறோமோ அதற்கே பலகீனத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம சொன்னோமா இவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு நம்ம பார்ப்போம்னு. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, எல்லா இடத்துலயும் இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால நவாப் மாலிக்னு இருப்பாரு, அமைச்சரா இருப்பாரு. சிவசேனா கட்சியில வந்து நவாப் மாலிக் இருப்பாரு. சிவசேனா கூட்டணியில வந்து என்சிபியில இருந்து நவாப் மாலிக் இருப்பாரு. ரொம்ப சமீர் வான்கடையோட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. பிஜேபிக்கு எதிராக இருப்பாரு. அப்கோர்ஸ் இஸ் முஸ்லீம் மினிஸ்டர். ஹி வாஸ் அ முஸ்லீம் மினிஸ்டர். அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. தூக்கி ஜெயில போட்டாங்க ஈடியை வச்சு. 1.5 வருஷம் ஜெயில இருந்தாரு. வெளியே வந்தாரு. வெளியே வந்த உடனே பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய அஜித் பவார் என்சிபியோட ஜாயின் ஆகி அதுல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்ப அந்த நெருக்கடிகளை அவர் தாக்கு பிடிக்க முடியல அவரால்.
நெருக்கடிகளை ஏத்துக்க முடியல. அப்ப இதெல்லாம் வந்து நெருக்கடி. சிறையில் அடைப்பது, இன்னைக்கு திமுக அமைச்சர்களுக்கு கொடுப்பது, இடி வழக்கு, இப்படி ஒண்ணுமே இல்லாம இவரா ஒரு சம்பவத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த சம்பவத்தை நடத்த தெரியாம உழப்புறாரு. உழப்பிட்டு கூட சொன்னாங்க இல்லையா, மலேசியாவுடைய ஜனநாயகன் பாட்டு ரிலீஸுக்கு வந்து ஒரு நாள் முந்தைய போக தெரிஞ்சவனுக்கு கரூருக்கு வந்து ஒரு மணி நேரம் முன்னால வந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி இவரா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. அந்த பிரச்சனையை கிரியேட்டா இவரால போய் மாட்டிக்கிறாரு. அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. அப்ப அந்த வழக்கு சிபிஐக்கு போகுது, சிபிஐக்கு மாறுது. ஏன்னா பிஜேபி காரங்க தான் சிபிஐக்கு மாத்தணும் வழக்கா போட்டு பிஜேபி வழக்கறிஞர் பிரிவுல தான் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அந்த சிபிஐக்கு வாங்குறாங்க. இப்ப மொத்த குடும்பம் இவருக்கு அங்க போயிருச்சு. கரூருக்கு முன்னால பார்த்தா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா நாங்க தான் நின்னோம், திமுக நின்னுச்சு, திமுக இல்ல தாவேக தான் நின்னுச்சுன்னு போட்டி போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நாசகர கொள்கையை எதிர்ப்பதில் வந்து ஒரு ஆர்வத்தை காட்டிய இவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்வத்தை யார் வேணா காட்டலாம், அதற்கு பின்னால ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியை தாங்குறவங்க தான் தலைவர் ராகுல் காந்தியோடு கூட்டணி வைக்க தகுதியானவர்களாக இருப்பார்கள். நான் அதான் சொல்றேன். அப்ப இல்ல இவ்வளவு நீங்க சொல்றீங்க தோழர். ஆனா இப்ப தேசிய காங்கிரஸ் தலைமை ஏன் இதெல்லாம் வேடிக்கை பாக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. கரூர் சம்பவம் நடக்குது. உடனே வந்து இங்க தாவேகா செட் பண்ண முயற்சித்த நரேட்டிவ் என்னன்னா, திமுக ஏதோ சதி செய்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டதுன்னு. ஆனா இதையும் மீறி ராகுல் காந்தி விஜயோட பேசுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் மீட் பண்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேசிய தலைமைக்கு தெரியாமத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி போய் மீட் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்க வேண்டாம். ஆனா தேசிய தலைமையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரலையே. அப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் தடி எடுத்தவன் தண்டால்காரன் அவங்களுக்கு ஒரு கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தேசிய தலைமை இதை வேடிக்கை பார்க்குது அப்படிங்கும் பொழுது ராகுல் காந்தி மீதும் விமர்சனங்கள் வருது இல்ல. அதாவது நீங்க ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் பெரிய கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ல ஒரு 5-6 கொஸ்டின் சேர்த்து கேட்டீங்க. தேசிய தலைமைக்கு தெரிஞ்சுதான் போறாரான்னு. மாநில தலைவருக்கே தெரியாம போயிருக்காருங்க. அதனால மாநில தலைவர் தலைமைக்கு தெரியலன்னா பரவாயில்ல சார். பட் பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் வெரி க்ளோஸ் டு ராகுல் காந்தி அப்படிங்கறது தானே இங்க இது ஆளாலும் சொல்லிட்டு இருக்காங்க. கூட நின்று போட்டோ எடுத்தவன் போனோம் வந்தவன் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ராகுல் காந்திக்கு க்ளோஸ், நான் ராகுல் காந்திக்கு க்ளோஸ்ன்னு. அது ராகுல் காந்தி சொன்னாரா? அதாவது இவரை வந்து அழைத்து வந்தவர்கள், இவர் ஏதோ ஒரு பணியில இருந்தாரு, ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்திருந்தா ஏதோ சொல்றாங்க. அதை வந்து அதனால வந்து அவர் ராகுல் காந்தி கூட நல்ல பழக்கத்துல இருந்தாரு வந்தாருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த ராகுல் காந்தி போன் கால் பேசினாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமா வந்துச்சா அப்படின்னா இல்ல. இன்னொன்னு வந்து அத ராகுல் காந்தியை மறுக்கல, இதே ராகுல் காந்தி கண்டிக்கல அப்படின்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு உறுதிப்பாடோடு செயல்படக்கூடிய முதல்வரோடே தலைவர் ராகுல் காந்தி எத்தனை முறை பேசியிருப்பாரு? எத்தனை விஷயங்கள் நடக்குது போது அதிகாரப்பூர்வமா எந்தெந்த விஷயங்களை தொடர்பு கொண்டாங்க பேசினாங்கன்னு நம்ம, ஏன்னா அவர் சிஎம், அதுவும் இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர், பாஜகவை எதிர்ப்பதிலும் அதனை நாசகார கொள்கை எதிர்ப்பதிலும். அப்ப அதுக்கே இவங்க எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க தெரியாது. விஜய் எல்லாம் ஒரு கருத்திலே கொண்டிருக்க மாட்டார் என்ன கேட்டா. அப்படி கருத்தில் கொண்டிருந்தால் அவர் அந்த காலகட்டத்துல இளைஞர் காங்கிரஸ் பதவி கேட்டு வந்தப்பவே கட்டாயப்படுத்தி உள்ள உட்கார வச்சிருப்பார்ல. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு உறுதியா தெரியாது, அது வேற விஷயம். அதே நேரம் நீங்க கேட்கறதுனால இதே தேசிய தலைவர், மாநில தலைவர் கண்டிக்கலாம் பரவாயில்ல, தேசிய தலைவர் மாநில தலைவருக்கே தெரியாதுங்கிற. அதான் நமக்கு எது உறுதியா, அதாவது அவர் வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டு போனாரா போகலையாங்கிறது உறுதியா நமக்கு தெரியாது அப்படின்னாலும், ஒரு வாதத்துக்கு கண்டிப்பா யார்கிட்ட சொல்லிட்டு போலன்னா நம்மகிட்ட ஆக்சஸ் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டு போகல. அப்போ ஏதோ அதனாலதான் கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல. ஏதோ ஒரு அப்படி கம்யூனிகேஷன் எடுத்துக்க கேப் இருக்கு. முடியாது. அதற்கு இல்ல காரணம் ஏதோ ஒரு உரசல் இருக்கு. இல்ல ஒரு டிவைடட் ஒப்பீனியன் காங்கிரஸ்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது தானே பொருள். இல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், டிவைடட் ஒப்பீனியன் வந்து இருக்குமா அப்படிங்கிறது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு 100 படி மேல போய் சொல்றதா இருந்தா, சந்திச்சேன், ஏதோ ஒரு நிகழ்வுல சந்திச்சேன், அந்த சந்திப்புக்கான நியாயத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன், ஏதோ ஒரு சந்திக்க போனேன், அது என் தனிப்பட்ட சந்திப்பு, எனக்கு அவருக்கு நல்ல நட்பு இருக்குது, அதுல சந்திக்க போனேன் அப்படின்னு கூட அவர் விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்பை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமான உரிமை. சந்திக்க போறேன். அப்போ கொஸ்டின் எங்க வரும்னா, இவ்வளவு ஹீட்டடா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரினா வந்து ஹீட்டடா இருக்கும்போது இந்த நேரத்துல நீங்க போனீங்களே அப்படிங்கிற கொஸ்டின் வரப்ப, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அங்கதான் தலைவர் செல்வ பெருந்தகையே அந்த நடவடிக்கைங்கிற நிலைமைக்கு போறார். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு நான் ஆரம்பத்தை சொல்றேன், காங்கிரஸ் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம அதனுடைய நிலைப்பாடு எடுத்துக்க முடியாது. பலதரப்பட்ட தலைவர்கள் இருப்பார்கள், பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், பல்வேறு மாறுபட்ட விஷயங்கள் இருக்கும். எனக்கு இங்க இருக்கணும்னு இருக்கும், அவருக்கு அங்க இருக்கணும்னு இருக்கும், இது எல்லாருக்குமே இருக்கும்.
ஆனால் இப்ப எங்க பிரச்சனை வருது அதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நான் ஏற்கல. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் கட்சி இருக்கலையா, தடி எடுத்தவனா தடல்காரனா அப்படிலாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை சொல்லுவாங்க. சில பேருக்கு திமுக பிடிக்காம கூட இருக்கும். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம போய் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க உங்களுக்கு திமுக பிடிக்கணும் அப்படின்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது அதை ஒரு கருத்து சுதந்திரமா தான் நான் பாக்குறோம். அதுக்கு உதாரணமா நீங்க பல தேசிய கட்சிகள் எடுத்துக்கலாம். அதிமுகவோட கூட்டணி வேணாம்னு அண்ணாமலை சொல்லலாம், இருக்கணும்னு நேயார் ராகேந்திரன் சொல்லலாம். ஏன்னா அது தேசிய கட்சியில இருந்தா உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். மாநில கட்சிகள் பார்ப்பவர்கள், மாநில கட்சிகள் பயணிப்பவர்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் பாலிடிக்ஸ்ல. ஆனா ஒரு நேஷனல் பார்ட்டில வந்து அந்த பேட்டர்ன் எடுபடாது, அந்த பேட்டர்ன் செல்லாது, சரிபடாது. நீங்க அப்ப அந்த மாநில கட்சியோட உதாரணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்றாங்க, தடி எடுத்தவங்க தண்டல் காரணம், இந்த கொஸ்டின் வந்து நான் ஏற்க மாட்டேன். ஆனால் பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் நீங்க பார்த்து கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வகையா பார்க்க போனோம், அது வந்து மீடியால பிளாஷ் ஆகி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் நீங்க யாரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? இரண்டாவது, கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து டிவிக்காவோட இளைஞர்கள் வந்து கூட சொன்னாங்களா? அப்படி பார்த்தா நான் இளைஞர் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், நாங்க சொன்னோமா விஜய் கூட போறதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு? இவரு 70 வயசுல வந்து இளைஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, 35 வயசுல வந்து இளைஞர் காங்கிரஸ்ல போட்டியிட்டு 21,000 வாக்குகள் பெற்று பொதுச் செயலாளராக மாறி இருக்கிறோம். தொடர்ந்து வந்து விவாத களங்கள்ல கட்சியை வந்து தோல்வி விடும் பொழுதெல்லாம் வந்து உறுதியா நிக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தியுடைய படையாக. அப்ப எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல. அது என்ன உரிமைனா, நாங்கள் நிற்பது என்பது கட்சியுடைய தலைமை. அதான் சொல்றேன். ஏன் எங்களுக்கு போன் பண்ணி கூட இவங்களுக்குள்ள தொடர்புகள்ல வந்து எங்க இருந்த ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து யாராவது லீடர்ஸ் விட்டு அவரை கொஞ்சம் பேச வேணாம்னு சொல்லுங்க, இதுக்கு அகேன்ஸ்டா வந்து கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கு விஜயோட போகணும்னு. இதையெல்லாம் தான் நம்ம தப்புங்கிறோம். அப்ப இப்ப எங்களை கம்யூனிகேட் பண்ணணும்னா யார் சொல்லணும்? மல்லிகார்ஜுன கார்கே சொல்லணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அரசியல் தலைவராக நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி சொல்லணும். இல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லணும். நான் அதான் எல்லாருக்கும் பதிலா சொன்னேன். இட் சுட் பி கைடட் அண்ட் டைரக்டட் த்ரூ பிசிசி, நாட் பை யூ அப்படின்னு. அப்ப இந்த பிரச்சனைகள் நம்ம கண்டிக்கிறோம். இது தவறுன்னு சொல்றோம். அது கட்சிக்குள்ளேயே நடந்தாலும் இது தவறு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்க ஒரு பக்கம். அப்போ ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இப்ப திருச்சி வேலுசாமி அவர்கள் வெளிப்படையாக ஒரு மேடையில இப்படி பேசுறாரு. இளைஞர்கள் வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கல உள்ளாட்சி தேர்தல்கள்ல, அதனால அவங்க திமுக மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது. கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கார்த்திக் சிதம்பரம் ஒரு மேடையில பேசுறாரு. அதாவது காங்கிரசுக்குன்னு ஒரு தனித்தன்மையை வந்து நம்ம இழந்துட்டோம், இன்னைக்கு திமுகவுடைய ஒரு அப்பண்டேஜா கூட்டணி கட்சியா தான் இருக்கிறோம், நம்மளுடைய தனித்துவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அந்த தனித்துவத்தை வளர்க்கறதுக்கோ கட்சியை வளர்க்கறதுக்கோ கிரவுண்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விமர்சனமா எழுப்புறாங்க இல்லையா? இப்போ ஒரு எஸ்ஐஆருக்கு வந்து காங்கிரஸ் ஏதாவது வந்து போராடினாங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூல காங்கிரஸ் கிரவுண்ட் லெவல்ல வந்து ஏதாவது பெரிய போராட்டங்களை அவங்களா தன்னிச்சையா காங்கிரஸ் கட்சியா முன்னிலை எடுத்து அவங்க ஏதாவது போராடினாங்களா? இப்படி எத்தனையோ மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி பாக்கிகள் இருக்கு, கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் நின்று எடுத்த போராட்டங்கள் என்ன? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாத்துலயுமே திமுக தானே முன்னிலை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப கட்சியை நீங்க இங்க வளர்க்கணும்னா அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ஆஸ் a யூத் காங்கிரஸ் லீடர் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, இது வந்து நிறைய கேள்வி கேட்டீங்க. ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். மிக மிக தவறான தகவல் சொல்லிட்டீங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக வீறு கொண்டு போராடி இருக்கிறோம், வீதியில இறங்கி போராடி இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நான் எங்கள் மாநில தலைவர் யூத் காங்கிரஸ், உங்களுக்கு வேணா நான் இப்ப போட்டோவை கூட அனுப்பிச்சு விட்டுறேன், போட்டோ வீடியோட அனுப்புறேன். எங்கள் யூத் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷோட நான் திருச்சியிலே சாலை மறியல் செய்து கைதாகி மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் மழை பெய்யுது, பெரிய ஹெவி ரெயின், போராடிட்டு இருக்கிறோம். கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு செயலை செய்தால் அது பெரிய அளவில் பார்க்கப்படும் செய்தியாகும். காங்கிரஸ் விஷயங்கள் செய்தி ஆகல அப்படிங்கிறதுக்காகவே நாங்க செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, எஸ்ஐஆருக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் ஸ்டிக்கர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தணும் யூத் காங்கிரஸ் சார்பா நான் சொல்றேன். இது வந்து இது வந்து நேஷனல் இஷ்யூஸ், இது நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால நேஷனல் இஷ்யூஸை நாங்களே எங்கள் சார்பாக நாங்களே நடத்துவோம். மாநிலத்தை சார்ந்த இப்ப வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ, ஸ்டேட்ல நடக்கக்கூடிய மேட்டர்ஸ், வேற இன்னும் 2-3 இஷ்யூ சொல்லிங்க, ஸ்டேட் மேட்டர்ஸ், ரீஜனல் மேட்டர்ஸ் வந்து அதை வந்து திமுக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் தோளோடு தோல் நின்று நாங்க கலந்துக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மேட்டருடைய சிக்னிபிகன்ஸை பாக்குறோம். அது யார் நடத்தினா சரியா இருக்கும், அவங்களோட சேர்ந்து நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நீங்க யூத் காங்கிரஸ் நான் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூல ஒரே நாள்ல டிசம்பர் 6 காலையில் மதுரையில் கலந்து கொண்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூ சம்பந்தமாக நான் கலந்துகிட்டேன், அந்த லோக்கல் ஏரியா மேயர் கலந்துகிட்டாரு, திமுக இருந்து கம்யூனிஸ்ட் அவர் மேயர் கலந்துகிட்டாரு, மதிமுக எம்எல்ஏ கலந்துகிட்டாரு.
நான் வந்து அதுல சிறப்பு பேச்சாளரா, இறுதியாக பேசக்கூடிய சிறப்பு பேச்சாளரா கலந்துக்கிட்டு, நான் பேசின பிறகு மதிமுக எம்எல்ஏ வந்து நான் இதை வழிமொழிகிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. அது வந்து மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம். அதுல அது இத்தனைக்கும் டிசம்பர் 6 எது பேசப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு இளைஞர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் நானு. முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இன்னொரு பாபர் மசூதியாக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை மாத்த நினைக்கிறாங்க அப்படின்னு காலையில் பேசினேன். ஈவினிங் அப்படியே கிளம்பி வேடச்சந்தூர் போயிட்டு, திண்டுக்கல் வேடச்சந்தூர் போனேன். நானும் அந்த தோழர் ஜக்கையன், அந்த ஆதித்தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு அந்த மாநில தலைவர், அவரு, தீக்கால இருந்த நிர்வாகிகள், இவங்க எல்லாரும் கலந்துகிட்டோம். அந்த நிகழ்ச்சியிலே நான் கடைசியாக பேசினேன். அப்ப பேசும்பொழுது அங்கேயும் முழுக்க முழுக்க ஒரு தீர்ப்பை, இவர் என்ன இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு, இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி மதவாதத்துக்கு எதிராக, அதனால இதெல்லாம் வந்து நாங்க இது தெளிவா செய்யறோம். தலைவர் செல்லப்பெருந்தை வந்ததுக்கு பிறகு வீரியமா செய்யறோம், உறுதியா செய்யறோம், கட்சி வளர்க்கிறோம். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு யார் கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை சொல்பவர்களே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கட்சிக்காக எத்தனை வழக்குகளை வாங்கி இருக்கிறீர்கள், கட்சிக்காக எத்தனை முறை சாலை மறியல் செய்திருக்கிறீர்கள், எத்தனை முறை நீங்கள் சிறை சென்றிருக்கிறீர்கள், அதுல எனக்கும் தான் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா நீங்க பொத்தாம்பதுவா இப்ப வந்து கட்சி சொன்னீங்கன்னா அதை நான் எதிர்ப்பேன், அதை நான் ஏற்க மாட்டேன். நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நேஷனல் சிக்னிபிகன்ஸான மேட்டரை நாங்க தனியாவே ரெண்டு செய்யறோம். இப்ப இப்ப வந்து எங்களுடைய யூத் காங்கிரஸ் இன்சார்ஜ் ஷாஹித் வந்தாரு. ராமநாதபுரத்துல வந்து பைக் ராலி நடத்தணும், அந்த பதாகை ஏந்தி போகணும். பெரிய அளவுல செய்தி ஆகாததுக்கு காரணம் இங்க உள்ள தமிழ் ஊடகங்கள் வந்து பெரிய செய்தி ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அது நேஷனல் மேட்டர்ஸ்ங்கிறதுனால நேஷனல் மீடியாஸ்ல வருது அது. சோ இது எங்களுக்கு நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால மாநிலம் தழுவிய விஷயங்கள்ல தோழமை சக்தி அப்படிங்கிறதுனால திமுக தலைமையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள் எங்க மாவட்ட செயலர், எங்க மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நாங்க எல்லாருமே அதுல கலந்துக்கிறோம். கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருப்பதனால் தான், இன்னும் சொல்ல போனா கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது கருத்தை சொல்லும் பொழுது அதற்கு காரணம் திமுக அல்ல. என் பாயிண்ட் அதுதான். நீங்க சொல்ற கருத்துக்கு நான் உடன்படல, அதுக்கு நான் வேற பதில் சொல்லிட்டேன். கட்சி வளராமல் இருக்க காரணம் திமுக இல்ல, கருத்து சொல்பவர்களே கட்சியை வளர்க்கறது இல்ல. பிரச்சனை அதுதான். கட்சியை வளர்க்கணும் என்ன பண்ணும் ஓமேல. இப்ப நான் கெட்ட ஆளுதான், கெட்ட கட்சி தான், தப்பான ஆளுதான். ஆனா நல்ல உதாரணம் சொல்றேன். கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைத்தார், கருத்து சொன்னாரு, சர்ச்சைகளை உருவாக்கினார். இப்ப என்ன சர்ச்சையை உருவாக்குற பேச்சு யார் வேணா பேசலாம். அவர் என்ன சொன்னார், அதிமுக காரணம் அப்படின்னா அவர் சொந்தமாக சுயமாக ஒரு ஐடி டீமை உருவாக்கி களத்துல எதையும் உருவாக்கல பெருசா கட்சியை. ஆனா நான் வந்து ஒரு ஐடி விங் தலைவரா மாறி எங்க பார்த்தாலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி 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 வழக்கு வாங்கினாரு. கெட்ட ஆளு, கெட்ட கட்சி, கெட்ட உதாரணம் தான். வழக்கு வாங்கினாரு. பொய் பேசினாப்புல, கிறிஸ்டின்ஸ் தான் காரணம் தீபாவளி பட்டாசு வெடிக்காம இருக்கிறதுக்குன்னு பேசினாரு. வழக்கு. அரியலூர் மாணவ விவகாரத்தில் போய் பேசினாரு. என்சிபி சேர் வரைக்கும் பார்த்தா அங்க வந்து கன்வென்ஷன் நாங்கள் அவர் கட்சிக்கு அதான கொள்கை, அந்த வேலையை அவர் பாக்குறாரு தெளிவா. அப்ப எண்மண் என் மக்கள்னு பாவம் கருத்து போய் ஓடி வாடி ஓடி விளையாடி வேலை பார்த்தாப்புல. இப்ப அந்த ஆளு ஒரு கருத்து சொன்னான்னு வைங்களேன், அது அக்செப்டபிள். இங்க யார் கருத்து சொல்றான்னு இருக்குல்ல, நீங்களும் என்ன கிழிச்சிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இப்ப வந்து பெரிய அளவுல கட்சி வளரணும். அப்ப நான் ஏன் பாலிசி ரொம்ப தெளிவுங்க, கட்சி வளரணும், வளர்க்கணும். அதுக்காகத்தான் நாங்களும் வந்து என்னென்னவோ குறைகள் சொல்றாங்க கட்சி, ஆனா இவ்வளவு ஆர்வமா காங்கிரஸ்ல பங்கெடுத்து களப்பணி ஆட்டுறதுக்கு காரணம் கட்சியை வளர்க்கணும், தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை வலுப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான். எத்தனையோ பணிகள் இருக்கிற போது பணி மிகுதி நேரத்துல, உதாரணத்துக்கு பீகார் தோல்வி, அப்படி தொடர் தோல்விகள்லாம் வரும் பொழுது டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா தோல்விக்கு காரணங்கள் சொல்லணும், அதை பத்தி நம்ம கவலை. ஏங்க நான் ரைட் பார்ட் ஆஃப் தி நிக்கிறேன், ஒரு ரைட் லீடருக்கு பின்னால நிக்கிறேன், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பல துன்பங்களை துயரங்கள் அனுபவிச்சுக்கிட்டு மீடியா பிரசன்டேஷனா இருந்தாலும் போறோம், களத்துல இருந்தாலுமே வந்து கள போராட்டங்கள்ல கலந்துக்கிறோம். இதெல்லாம் நான் கட்சியை வளர்க்கணும்னு. இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். கட்சி வளராமல் இருப்பதற்கு காரணம் கட்சியை வளர்க்கணும், அதனால திமுக வெளியே வரணும். சரி, வெளியே வந்து விஜயோட கூட்டணி வச்சா கட்சி வளர்ந்துருமா? கட்சி வளர்வதுன்றது வேற. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்க பண்ணல, எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணல, கிரவுண்ட்ல பண்ணலங்கிறதுக்கு நான் உங்களுக்கு முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சிட்டேன். பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கட்சி வளர்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை திமுக கிடையாது. திமுக ஒன்று முட்டுக்கட்டை போட்டுச்சா? அப்ப நியாயமா பார்த்தா நம்முடைய கொள்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய, நம்முடைய கொள்கையோடு பாசிச எதிர்ப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோடு ஒன்று சேர்ந்து இருந்து நான் ரொம்ப தெளிவா வச்சிருக்கேன். அப்ப நான் கூட தான் திமுக சேர்ந்துடலாம் நியாயமா பார்த்தா. என் கொள்கை என்ன அப்படின்னா, தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியும் என்றால் தலைவர் ராகுல் காந்தியால தான் முடியும். மாநில அளவில் இந்த தமிழ்நாட்டில் ஒருவரால் அதை எதிர்க்க முடியும். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுனா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அதை உறுதியா செய்யக்கூடிய ஒரே நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர். இந்த தெளிவோடு பயணிச்சா போதுன்றதா ஏன் கருத்து. ஒரு காங்கிரஸ்காரன் நீங்க என்ன நேர்காணல் எடுக்கும்போது ஏன் கருத்து தான். ஆனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோம், களத்தில் பணியாற்றுறோம். பெரிய அளவுல செய்தி ஆகிறது இல்லை. தேசிய விஷயங்கள்ல, மாநில விஷயங்கள்ல நாங்க திமுகவோடு இணைந்தே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம்.
பட் அந்த கிளாரிட்டி எல்லா தலைவர்களுக்கும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொன்னதையே நான் கோட் பண்றேன். நேஷனல் லெவல்ல இந்திய அலையன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் அலையன்சஸ மதிச்சு அந்த காங்கிரஸ் வந்து அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட விட்டுட்டு ஸ்டேட்ல எந்த ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களோட அலை பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. ஆனா கடந்த வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சு பிஜேபியை 240க்குள்ள உங்களால அடக்க முடிஞ்சது. ஆனா அதே மாநில தேர்தல்கள் ஹரியானாவா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், இப்போ பீகாரா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட ஒரு சிங்கோட ஒரு காங்கிரஸ் ஒர்க் பண்ணல. அதுதான் காங்கிரஸ் உடைய தோல்விக்கும் பாஜகவுடைய வெற்றிக்கும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அப்ப தொடர்ந்து இது போன்ற தலைவர்கள் அவங்க அவங்களுக்கு வாயில வந்த கருத்தை சொல்லும் பொழுது கிரவுண்ட் லெவல்ல இது அந்த அலையன்ஸ வீக்கன் பண்ணாதா? திமுக கூட்டணியில கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காடர்ஸ் எப்படி வந்து ஒண்ணு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து யாராவது எல்லா வெவ்வேறு காலகட்டத்துல வைக்கும் பொழுது. அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி கரெக்டா இருக்குது. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம் உங்க வாதப்படி பார்த்தா. அதான் அப்ப நல்லா தானே இருக்கிறோம். இங்க வந்து 18 எம்எல்ஏ ஜெயிச்சோம் இல்லையா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப பிரச்சனை வந்து வெறும் கூட்டணி கட்சிகளோடு ஏற்படக்கூடிய முரண்கள் மட்டுமே காரணம் இல்லையே. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால் நான் அடிக்கடி ரொம்ப சிலாகித்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க கூட்டணி நல்லா இருக்கு. இங்க வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்குது. அதை தானே உடைச்சிடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். நான் கூட்டணி விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் வர்றேன். அப்புறம் லாஸ்டா நீங்க சொன்ன விஷயத்துக்கு வர்றேன். இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களோட பிரச்சனை கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு ஒரு பயம். ஏன்னா அவங்க இங்க இருந்தா வந்தாங்க. எங்கள் தலைவர் செல்லகுமார் வந்து அழகா சொல்லுவாரு, அம்மா உங்க கையை இப்படி வச்சிருக்கீங்கல்ல, இப்படி திருப்பி பாருங்க, அதுல காங்கிரஸ்காரங்க ரத்தம் இருக்கும். அவங்க பண்ண மார்ச்ல குண்டடிப்பட்டு செத்த எல்லாருமே காங்கிரஸ்காரங்க. அப்ப அவங்க வந்து காங்கிரசினுடைய யூத் காங்கிரஸ் தலைவர். இங்க அவங்க இவர் தலைவர், எங்க செல்லகுமார் தலைவர் தலைவர். அப்ப அவர் இன்சார்ஜ் இருக்கும் சொல்லுவாங்க, கை இப்படி திருப்பி பாருங்க ரத்தம் இருக்கும் அப்படின்னு. அவங்க காங்கிரஸ்ல இருந்தே வந்தவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பயம் காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாதுன்னு. அதனால வெஸ்ட் பெங்கால்ல இஷ்யூ. பீகார் தோல்வி என்பது எல்லாருக்கும் தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனியா. நான் நம்முடைய முதல்வரோட போனேன். நம்ம முதல்வருக்கே அவ்வளவு வரவேற்பு இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்வருக்கே அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மாநிலம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அப்ப தேஜஸ்வி யாதவுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கணும், தலைவர் ராகுல் காந்திக்கு எவ்வளவு எல்லாமே இருந்துச்சு. அது வாக்கு திருட்டின் மூலமாக ஏற்பட்ட தோல்வி. நான் மீண்டும் மீண்டும் அதை வந்து இல்லையா பதிய அங்கேயும் வைக்கிறேன். சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்தது. பல இடங்கள்ல வந்து டபுள் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருந்தா அவங்க ஈஸியா வென்றிருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஏதோ அப்படி ஒரு ஒரு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் இருந்துகிட்டே இருக்கே. அப்படி இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா ரைவல் கேண்டிடேட்ஸ் வந்து மகாராஷ்டிரால பிஜேபி கூட தான் போட்டாங்க தேர்தல்ல. நின்றாங்களே. அப்ப அதுக்காக அவங்க தோத்துட்டாங்களா என்ன? இது எப்பவுமே நடக்கிறது தானே. அதுதான் நீங்க இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிபேட்ஸ்ல பலமுறை சொன்ன விஷயங்கள் தான். அப்போ 10,000 லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க, அது போய் நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல விழுது. இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரணம். அதெல்லாம் இப்போ எத்தனை இப்ப 1,00,000 இப்ப எத்தனை பெரிய அளவுல வந்து விகிதாச்சார வித்தியாசம் இருந்துச்சு. 68% 71% பெண்கள். அதுவும் பீகார்ல இப்போ கொஞ்சம் கல்வி ரீதியா பின்னடைவுல இருக்கக்கூடிய மாநிலம். பெண்கள் விழிப்புணர்வு அதிகமாயிருச்சான்னு நான் கொஸ்டின் கேட்டேன். அப்ப அந்த மாதிரி அதற்கெல்லாம் காரணம் வந்து காங்கிரஸுடைய அணுகுமுறை இல்லை. இப்ப நான் வந்து இதெல்லாம் சிம்பிளா சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, தலைவர் சிதம்பரத் அவருடைய கருத்துடன் உடன்படுறேன். அப்ப நம்ம வந்து அந்த மாநில கட்சிகளோட எப்படி ஒரு இது பண்ணி ஏன்னா என்னதான் வந்து சென்ட்ரல்ல அசுர பலத்தோட ஒரு காலத்துல ஆட்சி செய்தாலும், இப்ப இல்ல, இப்ப இருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி. ஒரு காலத்துல அசுர பலத்தோடு ஆட்சி செய்தாலும் பாஜக மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யணும், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட கூட்டணி வைக்கணும், அங்கிருந்து எல்லா நாகரிகங்களும் உடைச்சுக்கிட்டு நாம எமர்ஜிங் பார்ட்டியா வரணும் என்றெல்லாம் அவர்கள் செய்தது. எல்லா மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயமா கூர்ந்து எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரியான ஒரு பார்வை வந்து தலைவர் ராகுல் காந்திக்கு இருக்கு. அதனாலதான் குஜராத்ல ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். எந்த குதிரையை வந்து முன்னால பூட்டணுமோ அதை நம்ம மேல ஏத்திட்டோம், எதை மேல ஏத்தணுமோ அதை முன்னால பூட்டிட்டோம்னு அக்செப்ட் பண்றது தலைவர் ராகுல் காந்தி வார்த்தையை தான் நான் சொல்றேன். அப்போ இதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வந்து யூத் காங்கிரஸ்ல இவ்வளவு தீவிரமா இவ்வளவு ஆர்வமா வந்து செயல்படக்கூடிய காரணம் தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையை நம்புறோம். அது தரக்கூடிய மாற்றங்களை நம்புறோம். தலைவர் ராகுல் காந்தி குஜராத்ல சொன்னார், நீங்க என்ன போய் பிஜேபிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேரு டைம் தர்றேன், 25-30 பேரை களை எடுக்கணும்னா கூட நான் எடுத்துடுறேன், தாராளமா பிஜேபியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேச மாட்டாரா என்ன? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல. இப்ப குஜராத்லயே போய் பேசும்போது குஜராத் வந்து ரொம்ப அப்படியே ஹீட்டா இருக்கக்கூடிய, தமிழ்நாடு நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதுவும் தலைவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாநிலம். யூ குட் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்லிமெண்ட்லயே சொன்னது. என் ரத்தம் இங்க கலந்திருக்குனாரு எப்படின்னு கேட்கும்போது, என் தந்தையோட ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்குன்னு சொன்ன ஒரு மாநிலம் இது.
அரசியல் ரீதியாக நான் யாரையுமே அண்ணன்னு கூப்பிட்டது இல்லை. ஆனா வந்து என்னுடைய அண்ணன் வந்து ஸ்டாலின் அப்படின்னு இதெல்லாம் நாங்க பார்த்து உள்வாங்கி இருக்கிறோம். அப்படிங்கும்போது குஜராத்தில் பேசிய அதே பேச்சை தலைவர் ராகுல் காந்தி இங்கு பேசி ஒரு சரியான நிலைப்பாட்டை கொண்டு வர மாட்டாரா என்ன? நான் சொல்வது இப்ப நீங்க கேட்ட கேள்வி, நான் பேசுறது இது எல்லாமே தலைவர்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படியே ஒரு கீழ் மட்டத்துல அல்லது இரண்டாம் மட்டத்துல அப்படியே சுத்துற பேச்சுகளால வரக்கூடிய பேச்சுகள் தானே தவிர, முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார். நம்மவர்கள் ஏதாவது ஒண்ணு பேசிடுறீங்க, அது எனக்கு தூக்கத்தை கெடுத்துடுறதுன்னு. நான் திமுக காரங்களை சொல்லுவேன், மரியாதைக்குரிய முதல்வரின் தூக்கத்தை கெடுக்காதீங்கன்னு. தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. இந்த நட்புக்குள்ளேயும் இந்த சகோதரத்துவத்திலையும் நம்மால யாரும் விளையாடாதீங்கன்னு எங்க ஆளுங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. நாதாகாவுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடை மேடையாக ஏறி மீண்டும் பெரியாரை வந்து தீவிரமாக தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. RSS மேடையில போய் பார்ப்பன கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு பேசினாரு. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு கூட்டத்துல நாதாகாவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், ஒரு இஸ்லாமியர், அந்த பெண் வந்து பெரியார ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாங்க. சொல்ல முடியல வார்த்தைகளாக. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மேடையில பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பல முகங்கள் உண்டு. ஆர்எஸ்எஸ்க்கும் பல முகங்கள் உண்டு. ஆர்எஸ்எஸ்லயே ஒரு இஸ்லாமிய அமைப்பையும் வச்சிருக்கிறாங்க. ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பையும் வச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன அப்படின்னா எல்லா தளங்களையும் பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது நீங்க இந்த திடீர் எதிர்ப்புகள்லாம் பார்த்தா நமக்கு என்ன இப்ப இவ்வளவு நாள் வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு எதிர்க்கிறாங்க. எப்படி எதிர்க்கிறாங்கன்னா மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. திடீர்னு ஓவர் வீரியமா எதிர்க்கிறாங்க. அப்படின்னு இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை யாரை வச்சு செய்யணுங்கிறது எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா எப்படி செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வித்தியாசம் என்ன, அது ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. பெரியாரை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த உலகில் நான் அதிகம் மதிக்கக்கூடியது புரட்சியாளர் பழனி பாபா அவர்களால் வழிகாட்டப்பட்டு நான் மதிக்கக்கூடிய 2 தலைவர்கள். எவன பாரு, பெரியார் அம்பேத்கர் ஏத்துக்கிறானா அவன் பின்னால போ அப்படின்னு புரட்சியாளர் பழனி பாபா வந்து சொல்லுவார். உன்னுடைய அரசியல் அளவுகோலே அதுதான். உடனே சொல்லுவாங்க அவர் காங்கிரஸ் தான் ஏத்தாருன்னு. அவர் கட்சியாக கருத்து வேறுபாடாக அவர் திமுக எதிர்த்திருக்கிறாரு, காங்கிரஸ் எதிர்த்திருக்கிறாரு, அது வேற. கொள்கைன்னு சொல்றாரு. உனக்கு அரசியல் கொள்கை நீ யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பாத்துக்க. நேரா பாரு. கதர் கிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ்காரன் திருத்த முடியாதுன்னு பழனி பாபா சொன்னாரு. வாஸ்தவம் தான். அதெல்லாம் வந்து முரண். அவர் திமுகவோட முரண் இருந்துச்சு, முரண். ஆனால் அவர் கொள்கை ரீதியாக நீ யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஏற்கிறான்னு பாரு, அவங்க கூட போய் நில்லு. யார் எதிர்க்கிறான்னு பாரு, அவங்க கிட்ட போகாத அப்படின்னு சொன்னார். அப்படி பாக்குற போது பெரியாரை யார் எதிர்த்தா சரியா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இஸ்லாமியர்கள் வந்து பெரியார் மேல இவ்வளவு பற்றா இருக்காங்க அப்படிங்கறத பாக்குது RSS. அப்ப இதை வந்து இஸ்லாமியர்களை வைத்தே பேச வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இவர் பெரியாரை பத்தி பேசிட்டு சும்மா விட்டுறல, யாரை வச்சு பேச வைக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமிய சிறுவர் சிறுமிகளை வச்சு பேச வைக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய, அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பூஸ்டா வேற ஆகிருது. அப்படியே பயங்கர ஆர்வமா அதை வந்து செய்யறாங்க. இவர்களுடைய பின்புலத்துல என்ன இருக்குன்னா ஒண்ணு இல்ல, ஒரு அட்வர்சிட்டி, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான், வேற ஒண்ணு இல்ல. இது இது செஞ்சா இப்ப கொதிப்பாங்கல்ல, பெரியார் மூலமாகவே பலன் பெற்று, பெரியார் மூலமாகவே அரசியலில் நிலை பெற்று, பெரியாரினுடைய கொள்கையினாலே மட்டுமே பாதுகாப்பான சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து கொதித்துடணும். உடனே அதை பேசினா உடனே இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. உதாரணத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு இஸ்லாமியர் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக செயல்படுறாரு. முஸ்லிம் பெயர் கொண்டவர் ஒருத்தர். அவர் வந்து ஒரு வகையில் வந்து எனக்கு ஒரு நெருங்கிய உறவினராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் இந்த ஆரம்ப கட்டத்துல பெரிய சண்டை நடக்கும்போது அவர் சொல்றாரு, பொறாம இவனுக்கு அப்படிங்கிறாரு. என்னுடைய பப்ளிசிட்டி நான் வந்து பெருசா ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்து பொறாம. அது ஒரு அவருடைய ஆரம்ப கட்டத்துல அவர் பெருசா பேசப்பட்ட காலம். ஸ்டார்ட் பண்றாரு, என்னடா இது இஸ்லாமியர்கள் இப்படியா அப்படின்னு பேசுற காலம் அந்த டைம். அப்ப அவர் பொறாம அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், உடனே எனக்கு வந்து நான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவன். அப்ப வந்து எனக்கு என் மைண்ட்ல வந்து இறைவன் போடுறப்ப நான் சொன்னேன், 10 தூய்மையான ஒழுக்கமுள்ள பெண்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் 10 பெண்கள் இருக்கிறாங்க அப்படி. அதில் ஒரே ஒருவள் மட்டும் விலை மாது இருந்தாளாம். அந்த விலை மாது சொன்னாலாம் என் திறமையை பாத்தியா அப்படின்னு. அப்ப அந்த 9 பேர் இடத்துல இல்லாத திறமை உன்கிட்ட இல்ல. அந்த 9 பேர் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க அதை கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்ப இப்ப நானுமே வந்துட்டா அப்படிதான் என்னையும் ஏத்துக்குவான் பிஜேபி காரன். இப்ப அதே தான் பெரியாரை எதிர்த்தா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னா, நான் எதிர்த்தா எனக்கு கூட தான் கிடைக்கும். ஆனா பப்ளிசிட்டிக்காக யாரை எதிர்க்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னப்பா அப்படி சொல்லிட்டாரு பெரியாரு அப்படின்னா,
பெரியார் ஆப்கானிஸ்தான் போக சொல்லிட்டாரு. பெரியார் இஸ்லாம், அதாவது உங்களுக்கு இந்த மண்ணை விட, இந்த மண்ணை நேசிப்பதை விட உங்களுக்கு மதம் பெரிதாக இருந்தா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போ அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்களை மட்டும் சொல்லல. உங்களுக்கு இந்துத்துவம் தான் ஆளணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த மண்ணை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு இந்துவையும் சொன்னாரு. அவர் நிலைப்பாட்டுல அவர் தெளிவா தான் அதை சொன்னாரு. அந்த கருத்தையே கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா இவங்க எல்லாரும் இதே இஸ்லாமியர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை வச்சு அவனை மடமாத்திடுவானுங்க, நீங்க பிரபாகரனை பத்தி பேசுறத வச்சு மடமாத்தி விட்டுருவாங்க அப்படின்னு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனுதாபிகள் சொன்னாங்க. அதனால நான் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறேன். இப்ப என் நிலைப்பாடு அதுதான், பிரபாகரனை பற்றி என்னோட நிலைப்பாடு அதுதான். புரட்சியாளர் பழனி பாபா வந்து மன்னிக்கவே முடியாத குற்றவாளின்னு சொல்லிட்டு போனார் கொழும்புக்கு போய் பேசும்போது. பெரியார் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போக சொன்னாரு அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பொத்துக்கிட்டு வருது. இங்க இருந்து நான் 1 மணி நேரம் தருகிறேன், இங்க இருந்து நீங்க எல்லாரும் கிளம்பணும், இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்து விட்டு காத்தான்குடியிலே தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களை 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை சுட்டுக் கொண்டவர்களை பத்தி என்ன சொல்றது? அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒரு கட்சியில நீங்க பயணிக்கிறீங்களே, இப்ப உங்களை என்ன சொல்றது? அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எக்ஸோடஸ் ஹேப்பன். அதற்கு சீமானவர் விளக்கம் கொடுத்தாரு பிற்காலத்துல. அது வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து நடந்ததாக நீங்க பார்க்க கூடாது. அப்புறம் எதுக்குடா பள்ளிவாசல்ல சுட்டீங்க? இஸ்லாமியர்களை குறிவைத்து வச்சதை பார்க்க கூடாது. அவர்கள் சிங்களர்களோடு தொடர்பில் இருந்ததாக வந்து கருதப்பட்டார்கள். எல்லாம் ஒண்ணுதானே. வெளியேறி விடுங்கள் என்று சொன்னதே அவுட் ஆஃப் கான்டெக்ட் இருந்து எடுத்து இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தான் போக சொன்னாரு அப்படின்னா நான் பெரியாருடைய அந்த கருத்தை எப்படி பேசினாருன்னு கான்டெக்டோட பார்க்கணும். உங்களுக்கு மதம் தான் முக்கியம்னா மதத்துக்குன்னே ஒரு இடம் இருக்கு, அங்க போங்க, எல்லாரோட இணங்கி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவருடைய ஏன்னா செக்யூலர்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டு ரெண்டு கோணம் இருக்கு. எந்த மதமுமே வேண்டாம்னு சொல்றது செக்யூலரிசம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, பெரியார் பார்த்த செக்யூலரிசத்துக்கும் அம்பேத்கர் பார்த்த செக்யூலரிசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரியார் பார்த்த செகுலரிசம் வந்து எந்த மதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற செகுலரிசம், எல்லா மதத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு சொன்ன செகுலரிசம் அம்பேத்கர். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் செகுலரிசத்துக்கு ஒரு மீனிங். பெரியார் இப்படிதான் செகுலரிசத்தை பார்த்தார். அவன் இஸ்லாமியனா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் எதுவுமே வேணாண்டா, நீ வந்து தமிழனா இந்தியனா இந்த மண்ணுக்கான மனுஷனா இருந்துட்டு போ அப்படின்னு அவர் பார்த்த செகுலரிசம். அதுக்குதான் ஒரு கருத்தை சொன்னாரு. அவர் வன்மம் கொண்டு இதை ஏத்துக்காதவங்க எல்லாம் வெளியேறு துப்பாக்கி எடுத்தா சுட்டாரு. ஆனால் சுட்டவர்களை தலைவரா ஏத்துக்கிட்டீங்களே, வெளியே போகடா அப்படின்னு இதை வந்து ஏன்னா சீமான் இதை பேசியவுடன் இலங்கையில் இருந்த முஸ்லிம்கள், இந்த காத்தாங்குடி எக்ஸோடஸால பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கடுமையாக எதிர்வினை ஆட்டினார்கள். இப்ப என்கிட்ட ஒரே கேள்விதான், இதை செய்த பிரபாகரனை தலைவராக ஏத்துக்கிட்டீங்களே எப்படி? ஏன்னா இத்தனை நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவருடைய கைகளினால். இன்னைக்கு சீமா விளக்கம் கொடுக்கிறாரு, ஆனால் பின்னால பிரபாகரன் இந்த தப்பு ஏத்துக்கிட்டார், தப்பு தான் ஏத்துக்கிட்டார். ஆக்சுவலா அது ஒரு துன்பியல் நிகழ்வு தான் ஏத்துக்கிட்டார். உங்களுக்கு அது துன்பியல் நிகழ்வு வார்த்தையில வச்சுட்டு போயிருவீங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு புரட்சியாளர் பழனி பாபா இலங்கைக்கு சென்று என்னை லோக்கல் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். என்னை ஸ்பான்சர் செய்தவர்கள் பொறுத்துக் கொள்வார்களாக. என் மனதில் பட்டதை பேசாமல் சென்று விட்டால் முரண்பட்டவனாகி விடுவேன், பேசிவிட்டு சென்று விட்டால் முரண்பட்டவனாகி விடுவேன், பேசாமல் சென்று விட்டால் முனாஃபிக் ஆகி விடுவேன். முனாஃபிக் தான் ஹிப்போக்ரிட் அரபில. அப்ப நான் என் லோக்கல் ஸ்பான்சர் சொன்னாங்க, எதுவும் லோக்கல் பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என் மனதில் பட்டதை நான் பேசிவிட்டு சென்று விட்டால் முரண்பட்டவன் ஆகிடுவேன். ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா பேசாம போயிட்டேன்னா கடவுளுக்கு வந்து ஹிப்போக்ரேட் ஆயிடுவேன், முனாஃபிக் ஆகி விடுவேன். அதனால் என் கருத்தை வந்து நான் பேசிட்டு போயிடுறேன். ஒரு பேனா கத்தி கூட இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நின்றீர்களே, உங்களுக்காக முதல் சீரணி அரங்கத்திலே கூட்டம் போட்டவன் நான். அதற்காக தமிழக சர்க்கார் என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தது. ஆனால் நீங்கள் என் சமூகத்து மக்களுக்கு செய்ததை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இனி ஒரு இஸ்லாமியர் மீது நீங்கள் கை வைத்தால் தமிழகத்தில் உள்ள உங்கள் அத்தனை தலங்களும் அழிக்கப்படும் கொழும்புல பேசினார். இதுதான் புரட்சியாளர் பழனி பாபாவுடைய பிரபாகரனை பற்றிய, காத்தான்குடியில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலையை பற்றிய, அவர்களை வெளியேற்றம் பற்றிய அவருடைய நிலைப்பாடு, புரட்சியாளர் பழனி பாபாவுடைய நிலைப்பாடு. இனி எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. பழனி பாபாவையும் கொண்டாடிக்கிறானுங்க, பெரியாரையும் 2 நாள் 3 நாள் கொண்டாடிக்கிறானுங்க, அதுக்கு திடீர்னு பெரியார் எதிர்க்கிறானுங்க, அதுக்கு ஒரு இஸ்லாமியர்களே ஏறி விடுறானுங்க. உங்களுக்கு எல்லாம் கான்டெக்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன பின்புலத்தில் ஒன்று பேசப்படுகிறது என்று தெரியுமா? ரவிக்குமார் வந்து பெரியாரை ஏத்துக்கல அப்படின்னாரு. அவர் ஏத்துக்காம எழுதுனத பிற்காலத்துல நான் அம்பேத்கர் மட்டும் தான் சரின்னு இருந்தேன், பிற்காலத்துல அதை மாத்திக்கிட்டேங்கிறாரு. இப்படி எத்தனை கான்டெக்ஸ்டுக்கு எதிரான அறிவியலித்தனமான பேச்சுக்களை இஸ்லாமியர்களை வைத்தே பேச வைப்பது. அப்ப இங்கத்தான் நான் சொல்றேன், அன்னைக்கு அண்ணன் ஆலோசனை வந்து டிபேட்ல பேசியிருந்தாரு, வெளுத்து தள்ளிட்டாரு. அதுல ரொம்ப அழகா சொல்லியிருந்தார், எல்லா தளத்திலும் அவங்களுக்கு ஆள் வேணும். அரசியல் ரீதியா இந்த ஒரு ஸ்டாரை கூட்டுவா, அவனை திமுக எதிரான நிறுத்து. சித்தாந்தம்னு சொல்லிக்கிட்டு எவனையாவது கூட்டுவா, 4 லூசுங்களை, இந்த சீமான கூட்டுவா. அதை எப்படி எதிர்க்கிறது? பெரியாரை நலிஃபை பண்ணாம இங்க பாலிடிக்ஸ் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு பாருங்க ஒரு ஆர்டிகிள், 63% ஆஃப் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங், ஹையஸ்ட் இன் தி நேஷன். நாட்டிலேயே கரெக்டா கோயிலுக்கு போற இந்துக்களுக்கு கூடிய மாநிலம் தமிழ்நாடு.
பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் தேர் முஸ்லீம் நேபர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸ் அப்படின்னா இது யாரால் நடந்தது? இவர் பேசுற பாரதியாரால் நடந்துச்சா? தந்தை பெரியாரால் நடந்தது இந்த மண்ணிலே. அவர் விதைத்த சுயமரியாதை கொள்கையாலும் சமூக நீதி கொள்கையாலும் பகுத்தறிவு கொள்கையாலும் நடந்துச்சு. இதை உடைச்சா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும் தெரியுமா? அதுக்காகத்தான் தந்தை பெரியார அப்ப யாரை வச்சு இவர் பேச வைக்கிறது? யார் பேசினாலும் அவனுக்கு அஜெண்டா சாயம் போச்சிருவான், முஸ்லீமை பேசவே அப்படின்னு முன்பின் வரலாற்று அறிவே இல்லாத பாவம் சிறுவர் சிறுமிகளை பேச வைத்து அவங்கள தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியில வந்து மாயையில மூழ்கிட்டு பேச வைத்து கருத்தியில நீங்க கரெக்டா சொல்லுங்க. அதுக்கு வந்து பெரியார புழக்காம இருந்ததுதான் நல்லா இருக்கும். இதுல என்ன காமெடி அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு தலைவர் தன்னோடு முரண்படுகள் என்று அழைத்த ஒரே சித்தாந்த தலைவர் பெரியார் தான். என்னோடு முரண்படு, கருத்து சொல்லு, நானே சொல்ல கருத்து சொல்லு, இது அவர் சொல்லல, இது வந்து மாவோ சொன்னாரு, இது அவர் சொல்லல, இது வெளிநாட்டுல வேற ஒருத்தர் சொன்னதை தனக்கு ஏத்துக்கிட்டாரு, அது அவர் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். பதில் சொல்லு. அவர் என்ன சொன்னாருன்னா என்னோட முரண்படு அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து இந்தியாவிலேயே ஒரு ஏன்னா நான் மேதா பட்கர் அவர்களோட சமூக சேவகி மேதா பட்கர் அவர்களோட மத்திய பிரதேசம் இண்டோர்ல முதல்ல இறங்கி மத்திய பிரதேசம் குஜராத் அப்புறம் மும்பை மகாராஷ்டிரால வந்து முடிஞ்சது. நான் அங்கிருந்து அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். இந்த 3 மாநிலங்கள்ல செல்லும் பொழுது நான் உண்மையிலேயே பெரியாருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த 3 மாநிலத்துல இருக்கக்கூடிய கொடுமைகள் எப்படியெல்லாம் அந்த மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, கல்வி இதெல்லாம். அப்போ இவர்கள் எல்லாம் யார் என்றால் கிணற்று தவளைகள், பாவம் சிறுவர் சிறுமிகள். இவங்களுக்கு வந்து இது சுற்று நடக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ உலகத்தை சுற்றி வந்தால்தான் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புரிஞ்சா தெரியும். எனவேதான் திமுகவை வீழ்த்துவதற்கு திராவிட சித்தாந்தம் தான் திமுக தூக்கி பிடிக்குது. இதை வீழ்த்தணும்னா இந்த சித்தாந்தத்தை வீழ்த்தணும். இந்த சித்தாந்தத்தை வீழ்த்தணும்னா ஒரு பக்கம் விஜய் வந்து இந்த பேரை சொல்லியே வளர்த்துக்க, எப்படி முஸ்லீம்களை வச்சுட்டு எம்ஆர்எம் ஒன்று வச்சுக்குவானோ அது மாதிரி விஜய் வந்து எங்க கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டே அந்த கொள்கைக்கு சம்மந்தமே இல்லாம இருப்பார். அதான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னால பேச்சே இல்ல திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி, கருத்தே இல்ல. நாஜில் சம்பத் என்னவா இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேக்குறாங்க ஏன் கருத்து சொல்லலைன்னா கருத்து சொல்ல வேணாம் நினைச்சிருக்கலாங்கிறாரு. உடனே புரியல, இது என்ன பதில்னு எனக்கு தெரியல. சோ இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. பாசிசம் தன்னுடைய கோரப்பற்களை கொண்டு பல விதங்களில கடிக்க பாய்கின்ற இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் முரண்கள் என்கின்ற போர்வையில் இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய தேர்தலை சிதைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். தமிழக முதல்வரோடு உறுதியாக நிற்கிறோம். அந்த கூட்டணியிலே தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல அதை எதிர்த்து யார் செய்தாலும் அதற்கு புகாராக எழுப்பப்பட்டு 5 நபர் கமிட்டி அமைக்கப்பட்டு மிகச்சரியான முறையிலே தேர்தலுக்கான முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு மணி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அதை சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு கால் திமுக ஆட்சி இழந்தால் அடுத்து யார் ஆட்சி அமைத்தாலும் வரக்கூடிய ஆட்சி என்பது நேரடியாக தமிழகத்திலே RSS ஆட்சியாக இருக்கும். அது வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அதனால எங்களுடைய கருத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.